السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء من الجنة أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமாகிய ஹஜ்ஜுடைய மாதங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லட்சோப லட்ச ஹாஜிகள் உலகம் முழுவதும் அல்லாஹுடைய தர்பாரை, அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஜியாரத் செய்து ஹஜ்ஜு செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்து இன்று முதல் தொடர்ந்து ஃப்ளைட்டுகள் சென்று கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதி வரை மக்கள் நம்ம நாட்டிலிருந்து 1.25 லட்சம் மக்கள் அல்லாஹுடைய தர்பாரில் செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சென்ற வாரம் நாம் கூறியதை போன்று ஒரு ஹஜ்ஜு எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட 5 சிஃபத்துகளை நான் சென்ற வாரத்தில் சொன்னேன். அந்த 5 விட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு 5 விதமான இனாமாத்துகளை, வெகுமதிகளை தருகிறான். அதை நான் இன்று இந்த வாரம் சொல்கிறேன் என்பதாக சொன்னேன். அன்பானவர்களே, உலகத்தில் மனிதன் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் சவாபை தருகிறான். எந்த அமலும் வீணாக அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு தரவில்லை. ஆனால் நமக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்காக வேண்டிதான் தொழுகையிலிருந்து, கலிமாவிலிருந்து, ஹஜ்ஜு வரை உள்ள கோடிக்கணக்கான சவாபு பெறக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அமல்களை நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்ப்போமேயானால் மக்கள் கஃப்லத்திலே இருக்கிறார்கள், மக்கள் பொடுபோக்குத்தனத்தில் இருக்கிறார்கள். அமல் செய்யக்கூடிய நேரங்கள் இருந்தும், அமல் செய்வதற்காக வேண்டிய வாய்ப்புகள் இருந்தும், ஆனால் அமல் செய்யக்கூடிய ஜஸ்பா, ஷவுக் இல்லாத காரணத்தினால் துனியாவுடைய ஆசை, ஷைத்தானுடைய ஷராரத்தில் அந்த மக்கள் மாட்டிக்கொண்டு நல்ல அமல்களை விட்டும் தூரமாகக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே. எனவே அன்பானவர்களே, நாம் பொதுவாகவே நல்ல அமல் செய்வதற்கு உள்ளத்தில் ஜஸ்பா வர வேண்டும். அந்த ஜஸ்பா, ஆர்வம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக இந்த சவாபை எனக்கு தருவான். ஒரு அமல் செய்தால் 10 மடங்கு நன்மை தருகிறான். 1 ரூபாய் சதகா செய்தால் 700 மடங்கு அல்லாஹ் தருகிறான். ஒரு ரக்காத்து நஃபில் தொழுதால் அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான சவாபை தருகிறான். ஒரு பிடி சாப்பாடு ஏழைகளுக்கு தந்தால் அல்லாஹ் மறுமையில் நமக்கு உணவு தருவான். தாகித்த மனிதருக்கு தண்ணீரை கொடுத்தால் அல்லாஹ் மறுமையிலே ஆப கௌசருடைய தண்ணீரை கொடுப்பான். இப்படி வெயில் காலத்திலே மஸ்ஜிதுக்கு நடந்து வெயிலை சமாளித்து கொண்டு வருவதும், குளிர்காலத்திலே குளிர்ந்த நீரை எடுத்து ஒது செய்துவிட்டு குளிரை பொருட்படுத்தாமல் மஸ்ஜிதுக்கு வருவது, பல்லாயிரக்கணக்கான சவாபு எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் உலகத்திலே மனிதன் நல்ல அமல் செய்வான். சவாபு பெறக்கூடிய ஆர்வமே ஜஸ்மாவே இல்லை அப்படின்னா நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதும் கூட என்ன சொல்றான்?
நான் நல்லாமல் செய்து திருந்துவேன் என்று உங்களுக்கு உள்ளத்தில் எண்ணம் வந்தால்தான் உங்களுக்கு ஹிதாயத்தை நான் தருவேன். புரிஞ்சுலாம் இல்லையாங்க? ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 100 ஒட்டகத்துடைய பரிசு பெறுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வருகின்ற நேரத்தில் இடையில ஒரு சஹாபி பிடித்தார். சொன்னார், முதலாக உன் குடும்பத்தில் உள்ள உங்க தங்கச்சி போய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர் மதம் மாறிவிட்டார் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அன்பானவர்களை, வீட்டுக்குள்ள போன பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் தான் அவருக்கு கடும் கோபம் வருகிறது. மறைந்து ஒளிந்து கொள்கிறார் அவரும் அவருடைய கணவரும். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஓங்கி ஒரு அறையறாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. அவருடைய தங்கச்சி பேரு கூட ஃபாத்திமா. அன்பானவர்களே, அந்த முகத்தில் ரத்தம் வந்த பிறகு அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் உமருடைய தங்கச்சி சொன்னாங்க, யப்னல் ஹத்தாபி, ஹத்தாபுடைய மகனே, நீங்களும் ஹத்தாபுடைய மகன், நானும் ஹத்தாபுடைய மகள். உன்னுடைய உடல்ல எந்த ரத்தம் ஓடுகிறதோ அதே ரத்தம் என் உடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த வீரம் இருக்கிறதோ அதே வீரம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள், உன்னால் முடிந்தது செய் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தங்க சொல்லும் பொழுது அவர் பின்வாங்குகிறார். இப்போ உள்ளத்தில் இராதா, அது அந்த குர்ஆன் தான் என்ன, ஒரு தடவை கேட்கலாமே என்ற ஒரு ஆர்வம் வருது. யாருக்கு சொல்லுங்களேன்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஜஸ்பா, ஒரு ஷவுக் வருகிறது. அந்த ஆர்வம் வருகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா, அதாவது உமர் ரலியல்லாஹு தங்கச்சி, அசுத்தமா நிலைமையிலே நீங்கள் குர்ஆனை கேட்க முடியாது, குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது குளித்து விட்டு வருகிறார். இவர் குர்ஆனை கேட்கக்கூடிய ஆர்வம் வருகிறது. அந்த ஆர்வத்தில் குளிக்குகிறார், மறுபடியும் வந்து உட்காருகிறார். அதுக்கடுத்து குர்ஆன் ஓதப்படுகிறது. குர்ஆன் ஓத சூரத்து தாஹாவை கேட்டு அழுகிறார். நபியுடைய தர்பாரில் தானாவே செல்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை தருகிறான். அதே ஊரிலே, அதே மக்காவிலே, அதே காபாவுக்கு பக்கத்திலே, நபியுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அபூ ஜஹலும் இருக்கிறான், அபூ லஹபும் இருக்கிறான், அபூ தாலிப் போன்றவர் இருக்கிறார்கள். ஆனா உள்ளத்திலே குர்ஆனை கேட்க வேண்டும் ஜஸ்பாவும் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்வம் இல்லை. முதல்ல உள்ளத்தில் ஆர்வத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை எதிர்பார்த்து விட்டால், அந்த ஆர்வம் வந்து விட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஹிதாயத்தை தரான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தந்த மாதிரி கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தை? இந்த ஜஸ்பா ஆர்வத்தை வைத்து தான் சகோதரர்களே அல்லாஹ் ஹாஜிமார்களுக்கு கூட சவாபை தருகிறான். வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு அமலிலே, ஒவ்வொரு செயலிலே நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஜஸ்பாவை வைத்துதான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்துடைய ஃபைசலா வைத்திருக்கிறான். தொழலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து நாம் நடக்க ஆரம்பித்தால் நமக்கு அல்லாஹ் சுறுசுறுப்பை தருவான். பெட்டிலே படுத்துக்கொண்டு தொழலாம் என்று சொன்னால் அந்த ஆர்வம் அவருக்கு கிடைக்காது. எழுந்து உட்கார வைக்கும் அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை, ஈமானும் கவியா இல்லை, பலகீனமா ஈமான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ஷவுக்கை எதிர்பார்க்கிறான். இதே போக்கு செல்லும் பொழுது ஹஜ்ஜுடி மைதானத்தில எல்லா அமல்களையும் ஜஸ்பா ஒரு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். என்ன சவுண்ட் பக்கத்துலயா? இப்போ ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடி மைதானத்தில் போன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஹாஜிகளும் ஜஸ்பாவோடு இருக்கிறார்கள், ஆர்வத்தோட. நம்ம உட்கார்ந்திருந்தா நமக்கு கஷ்டமா தெரியும். போய் அந்த அமல்ல செய்தில்லான்னு சொல்லி ஹாஜி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ஜஸ்பாவை கொடுத்துறான்.
தாக்கத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான். கால் வலி கூட ஹாஜிகளுக்கு ஏற்படுவதில்லை. அப்படி கால் வலி ஏற்பட்டா கூட அதே வழியில போறாங்க, அதுல தனி ஒரு இன்பத்தை ஹாஜிகள் அடைகிறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி செய்த பிறகு அந்த ஹாஜிக்கு அல்லாஹ் முதலாக நன்மாராயணம் சுப செய்தி என்ன தரா அப்படின்னு சொன்னா, ஹாஜிகளே உங்களுக்கு நான் ஹஜ்ஜு உங்களுக்கு நான் ஜன்னத்தை கொடுத்து விடுகிறேன். என்ன தர அல்லாஹ்? வாழ்க்கை முழுவதும் எந்த அமல் செய்கிறோமோ, எந்த சொர்க்கத்துக்காக அமல் செய்கிறோமோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ஹஜ்ஜு செய்வதின் மூலமாக நமக்கு தந்து விடுகிறான். அல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்து விட்டால் அந்த ஹஜ்ஜின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை வாஜிபாக்கி விடுகிறான். எந்த ஹஜ்ஜு? அந்த ஹஜ்ஜு மப்ரூராக இருக்க வேண்டும். என்ன இருக்கணுங்க சொல்லுங்க? மப்ரூர். ஹஜ்ஜ மப்ரூர் யார் செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்தை வாஜிபாக்கி விடுகிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ போகக்கூடிய ஹாஜிகள் செய்யணும், இனிமேல் போகக்கூடியவர்கள் நியத் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஹஜ்ஜ மப்ரூர்னா என்ன? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலை தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள், எந்த ஹஜ்ஜில 7 தன்மைகள் இருக்குமோ, ஒரு ஹாஜி இடத்திலே 7 விஷயங்கள் பெற்றுக்கொள்ளப்படுமோ, அவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜ மப்ரூர். அவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜு என்னங்க? அட சொல்லுங்களேன். ஹஜ்ஜ மப்ரூர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து இப்னு ஹஜர் அஸ்கலானி யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய கிதாப் அஸ்-ஸஹீஹுல் புகாரி. அந்த புகாரி கிதாபுடைய விரிவுரை தான் எழுதியவர் தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப் எழுதியவர்கள். அவங்க ஹஜ்ஜ மப்ரூருக்கு விளக்கம் தரும்போது சொல்றாங்க, முதல் சிஃபத் என்ன ஹஜ்ஜ மப்ரூருக்குன்னா, ஹஜ்ஜுடைய மசாயில்களை சரியான முறையில் தெரிந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு தான் அந்த ஹஜ்ஜ மப்ரூர்னுவாங்க. ஹஜ்ஜில் பாருங்க, ஹஜ்ஜுடைய மசாயில்ல 3 ஃபரது இருக்கிறது, 6 வாஜிப் இருக்கிறது. எத்தனை ஃபரது? 3 ஃபரது, 6. ஹஜ்ஜின் நியத்து எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜின் நியத்து வைத்து லப்பைக் ஓதுவது ஒரு ஃபரது. 2வது ஃபரது அரஃபாவில் தங்குவது. 3வது ஃபரது தவாஃப் ஜியாரத் செய்வது. இந்த 3ல ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஹஜ்ஜு கூடவே கூடாது. இந்த 3ம் ஹஜ்ஜுடைய ஃபரதுகள். 6 வாஜிபாத்துகள் என்ன? 6 வாஜிப். முதல் வாஜிப் முஸ்தலிஃபாவிலே சுபு 10வது பிறையில சுபு சாதிக்கு பிறகு சூரியன் உதயமாவதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் கொஞ்ச நேரம் தங்குவது. அதுக்கடுத்து குர்பானி கொடுப்பது, தலைமுடி எடுப்பது. என்ன கொடுப்பது? ஷைத்தான் நேரடியா போய், அதாவது என்ன, முதலாக முஸ்தலிஃபாவில் தங்குவது. அடுத்து 2வது அமல் பெரிய ஷைத்தானை கல்லடிப்பது, 7 கல்லை கொண்டு அடிப்பது. 3வது குர்பானை கொடுப்பது. 4வது ஆண்கள் மொட்டை அடிப்பது, பெண்கள் 1.25 இன்ச் முடியை கட் பண்ணுவது. 5வது தவாஃபு ஜியாரத்துக்கு பிறகு சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சஇ செய்வது. 6வது ஊருக்கு வரும்போது தவாஃபுல் விதா செய்வது. இந்த 6 வாஜிபும் இந்த 3 விதமான அமல்கள் ஃபரதும் செய்தால் இது ஹஜ்ஜுடி கம்பல்சரி செய்யணும். ஆரம்பத்தில் 3 ஃபரது செய்யல அப்படின்னா அவர் ஹஜ்ஜு கூடாது. 6 வாஜிபாத்துகள்ல ஏதாவது ஒன்று விட்டு விட்டால் அவர் மீது குர்பானி வாஜிபாக, தம்மு வாஜிபாக விடும். இந்த 9 விதமான அமல்கள். ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டின பிறகு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் ஹாஜிக்கு நாம சொல்லி இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மசாயில்களுக்கு தோதுவாக யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருடைய ஹஜ்ஜ மப்ரூர். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜோரா ஆமீன் சொல்லுங்க. 2வது சிஃபத் என்ன? ஹஜ்ஜு என்பது திகாவே அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது, முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் என்னை தாரீஃப் செய்யணும், அடுத்தவர்கள் என்னை விரும்பணும், என்னை ஹாஜி அப்படின்னு சொல்லணும், என் ஹாஜி சாப் என்று சொல்லணும், பேருக்கா வேண்டி. வலா ரியா வலா சும்அத, அதுல ரியாவும் இருக்கக்கூடாது, சும்அத்தும் இருக்கக்கூடாது. நம்ம ஹாஜி சாப் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யக்கூடாது. இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்ய வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சஹாபா பெருமக்களிலே எத்தனையோ சஹாபாக்கள் பாருங்க, 1.25 லட்சம் சஹாபா பெருமக்கள்
நமக்கு தெரிந்த சஹாபாக்கள் சில பேர் தான். அதுவும் 313 சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்கள். உஹது போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவங்க பேர் பல பேர் பதிவு செய்யப்படல இல்லை. 1.5 லட்சம் சஹாபா பெருமக்கள் நமக்கு தெரியாது. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு தங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தாமல் அப்படியே சென்று விட்டார்கள். எந்த அமல் செய்தாலும் அதில் ரியா, முகஸ்துதி, அடுத்தவர்கள் காட்டுவதற்காக வேண்டிய அமலாக இருக்கக்கூடாது. எனவே ஒரு ஹாஜி ஹஜ் செய்கின்ற நேரத்திலே அவர் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் செய்ய வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். 32வது சிஃபத் சொன்னனே ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக வ மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டிய ஒரு மனிதர் தொழுதால் அந்த தொழுகை அந்த மனிதர் ஷிர்க் வைத்து விட்டார். அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி சதகா செய்தால் அந்த மனிதர் ஷிர்க் வைத்து விட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இஹ்லாஸ் ஈமான் இரண்டும் ஒன்றுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறோம். எனவே ஹஜ் என்ற அமல் என்பது நாம் பிரபலியமாக மஷ்ஹூர் ஆகுவதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும். 3வது சிஃபத் ஹஜ் மப்ரூர்னா என்ன? 3வது என்ன? அந்த ஹஜ் கபூலாக வேண்டும். என்ன ஆகணுங்க? அட சொல்லுங்களேன். ஹஜ் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் அது 2 விஷயம் பார்க்கணும். ஹராமான பணமும் இருக்கக்கூடாது, சந்தேகமான பணமும் எடுத்துட்டு போகக்கூடாது. முஷ்தபஹா चीजों से परहेज रहना, ஹராம் चीजों से परहेज रहना. அதாவது நகைகளை எடுத்து பேங்க்ல வைத்துக் கொண்டோ, நகைகளை எடுத்து போய் ஃபைனான்ஸ் கடையில் வைத்துக் கொண்டோ, அல்லது வட்டி பணத்தை வாங்கி கொண்டோ, அல்லது ஹராமான முறையிலே சம்பாதித்த பணங்களோ, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது. நம்முடைய உணவு, நம்முடைய ஆடை, நம்முடைய சஃபருடைய பணங்கள் எல்லாமே ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய பொருளை அபகரித்து அந்த சொத்துக்களை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து ஹஜ்ஜுக்கு செல்வாரையானால் இந்த ஹஜ் மப்ரூர் அல்ல, இந்த ஹஜ் ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஹஜ், ஹஜ் மர்தூத். இது அல்லாஹ்வினால் ரத்து செய்யப்பட்ட ஹஜ் இது. அதனால ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய தர்பார்ல பயந்து போனோம். ஹலாலான பணத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தின் மூலமாகத்தான் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். 4வதாக ஹஜ் மப்ரூருக்கு 4வது சிஃபத் என்ன தெரியுங்களா? 4வது சிஃபத்து அந்த ஹஜ் முடிகிற வரையும் ஃபிளைட் எப்போ, இன்னைக்கு ஃபிளைட் 2 ஃபிளைட் இன்னைக்கு கிளம்பு நேரத்திலிருந்து ஹஜ் முடிகிற வரையும் எந்த பாவமான செயலையும் செய்யக்கூடாது. எதுல? அந்த ஹஜ் டைம்ல. பாவமான செயல் என்ன? பத்நிகாஹி, கெட்ட பார்வை, பத்குமானி, கெட்ட எண்ணம், பத்ஃபிக் அதாவது கெட்ட ஃபிக்ர், கெட்ட சிந்தனை, பத்கோயி, கெட்ட பேச்சு, அதே மாதிரி கீபத்து. புரிஞ்சுங்களா? அடுத்தர் புறம் பேசுறது, மினால உட்காந்துக்கிட்டு ஒரு கதை பேசுறாங்க பாரு ஜனங்க. ஓ கியாரா ஹுவா, ஏ கியாரா ஹுவா, அச்சா வான் பைசா தியானா உன தியா கியா, எஹ்ராம் மாலத்தில் திட்டுறான். இவரு கொஞ்சம் கிருஷ்ணால ஊத்துவாரு பெட்ரோலை, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறான். அந்த கிஸ்ஸா எல்லாம் ஓடும். எங்க? ஏன்னா இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி மினால முஸ்தலிஃபா இரவுல முஷாயிரா நடக்கும். முஸ்தலிஃபா இரவுல முஷாயிரா நடக்கும். அரபு நாட்டு மக்கள், வெளிநாட்டு மக்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபைதா கதைத்து மனாசியக்கும் ஃபதுகுருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம். அரஃபாவுடைய அமல் முடிஞ்சிச்சா நீங்க மஷ்அருல் ஹராம் என்ற முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டீங்கன்னா முஷாயிரால ஈடுபடாதீங்க, வீண் பேச்சில் ஈடுபடாதீங்க, அல்லாஹ்வை zikr செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மினாவுடைய டென்ட்ல அந்த காலத்துடைய ஹாஜிகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா எல்லா கதைகளையும் பேசுவாங்க. அதாவது என்ன, நடந்த கதை இல்ல, ஒரு கற்பனை கதைகளை பேசுவாங்க. அடுத்த ஒரு பிகீபத்து பேசுவாங்க. அப்போ ஒரு ஹாஜி இந்த எல்லா பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கணும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து, அதாவது என்ன, மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போகின்ற நேரத்திலே ஹஜ்ரத் அலியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அலி ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அலி லா துத்பியுன் நதரத்தன் நதரத்த ஃபைன்னலக்கல் ஊலா வலைஸத் லகல் ஆகிரா. உங்களுக்கு முன்னாடி அந்நிய பெண்கள், கைர மஹரமான பெண்கள் வந்து விட்டால் அந்த பெண்களை பார்க்காதீங்க. அதாவது இரண்டு பார்வையை பார்க்காதீங்க. முதல் யதார்த்தமா பார்த்த பார்வை, அச்சானக் ஜோ நசர் गिरता है वो हमारा नजर है, फौरन हमें होशियार होना है. மறுபடியும் பார்க்கிறோமே அந்த பார்வை ஷைத்தானுடைய பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, நீங்க யுத்தத்தில் 1.25 லட்சம் சஹாபாக்களிலே பெண்கள் எல்லாம் நீங்க எப்படி போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு பின்னாடி ஆண்கள் வந்து விட்டால் நாங்கள் ஓரமா ஒதுங்கிக் கொள்வோம், முகத்தில் வந்து துணியை போட்டுக் கொள்வோம். ஆண்கள் முன்னாடி போயிடுவாங்க, ஆண்கள் முன்னாடி போய்விட்டால் முகத்தில் உள்ள துணி எடுத்துக் கொள்வோம். இப்படியாக நாங்கள் பர்தாவை அனுசரித்து எந்த பெண்களும் அந்நிய ஆண்களை பார்க்காத மாதிரி நாங்கள் ஹஜ் செய்தோம் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஹாஜிங்க பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கா மே கौन देखने जाता, மக்கா மே ஹஜ் மே कौन देखने जाता அப்படின்னு சொல்லி இங்க போற லெவல்ல அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி அந்த துப்பட்டாலாம் போட்டு போறாங்க. அங்க போன பிறகு இந்தோனேஷியாக்காரங்க, உலக நாடுகள் எல்லாம் எல்லா பெண்களும் முகத்தை திறந்துதான் தவாஃப் செய்யறாங்க, முகத்தை திறந்துதான் எல்லாமே போறாங்க. சில நாடுகள் தீன்தாரி நாடுகளை தவிர. இப்ப அதை பார்த்து நம்ம ஜனங்க என்ன பண்ணுதுன்னா, मक्का में 1000 लोग ऐसा करते ना, हमें करते क्या, क्यों इतना मुश्किल है அப்படின்னு சொல்லி அவங்கள முகம் திறந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. இன்னும் சில ஹாஜி என்ன செய்யறாங்கன்னா, பர்தா புர்கா, அந்த கருப்பு புர்கா கூடிய அணியாம அவங்க இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கொண்டு முகத்துக்கு மட்டும் ஒரு மேல நிக்கா போட்டுக்கொண்டு தவாஃப் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் தவறு. பெண்களுக்கு என்ன தர்த்தீப் இங்க நம்ம மேல் விசாரத்தில் சொல்லி தரமோ அதே தர்த்தீபோட ஹஜ் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜ மப்ரூர் ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். எனவே நாலாவது சிஃபத் என்ன, அந்த ஹஜ்ஜில, எந்த ஹஜ்ஜில, ஹஜ்ஜ செய்கின்ற நேரத்தில் எந்த பாவமான காரியத்தை செய்யக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க, தண்ணிக்கு சண்டை போறது, சாப்பாடுக்கு சண்டை போறது, பஸ்ல ஏறும்போது சண்டை போறது, இடிச்சு தள்ளுறது, இதுவெல்லாம் வலா ஃபலா ரஃபஸ வலா ஜிதால வலா ஃபுசூக வலா ஜிதால அல்லாஹ் சொல்றான். பாவமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளும் பேசக்கூடாது மனைவியிடத்திலே. இந்த மாதிரி யார் ஹஜ் செய்வாரோ அவருடைய ஹஜ்ஜ மப்ரூர். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அத சொல்லுங்களேன். அஞ்சாவது சிஃபத் என்ன, எத்தனை சிஃபத் சொன்னேன் நான்? ஹஜ்ஜ மப்ரூருக்கு எத்தனை சிஃபத் சொன்னாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன போச்சு, எல்லாம் போச்சு. ஹஜ்ஜ மப்ரூர் எத்தனை சிஃபத்து? இல்லை பின்னாடி லேட்டாக வந்தாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள கேட்க மாட்டேன். ஆரம்பத்தில் பயானில் இருந்தாங்க, அவங்க சொல்லுங்க. சில பேர் ஜும்மா தொழுத்துக்கு வருவாங்க, பயானுக்கு வர மாட்டாங்க. அப்ப அந்த 5 சிஃபத்து முன்னாடி போயிடுச்சு. ஹஜ்ஜ மப்ரூர் எத்தனை சிஃபத் சொல்லுங்க? எல்லாம் உன்னிப்பா கவனிங்க பாய். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. 7 சிஃபத் ஆஜார் சொல்லிட்டார், கரெக்ட். எத்தனை சிஃபத்து? வெறும் சவுண்டு கேட்காதீங்க, ஆக்ஷனை பார்க்காதீங்க. உங்களுக்கு கிளிப்பில்ல மாதிரி பாடம் நடத்துற மாதிரி என் பயான்லாம் பண்ணல நான். ஏன்னா இது முக்கியமான விஷயம். இது சென்ற வாரம் சொன்ன, இந்த வாரம் 5 விதமான வெகுமதிகளை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தரான்னு சொல்லி. முதல் வெகுமதி என்ன, ஜன்னத் அல்லாஹ் கொடுத்துடுவான். அந்த ஜன்னத்து யாருக்கு கிடைக்கும்னா ஹஜ்ஜ மப்ரூர் செய்பவருக்கு கிடைக்கும். ஹஜ்ஜ மப்ரூர்னா என்ன, அதான் விளக்கம் சொல்றேன் நான் இப்போ. புரிஞ்சுங்களா? அப்போ 4வது சிஃபத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வந்து ஹஜ் செய்கின்ற நேரத்திலே எல்லா விதமான பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. 5வது சிஃபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து சஹாபா பெருமக்கள் மூலமாக ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ் முடித்த பிறகு 5 முடிஞ்சதுலாம் இல்லைங்களா, 5 நாள் அமல் முடித்தாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடி முடிஞ்சு, அதற்கு பிறகிலிருந்து மௌத்து வரை எல்லா பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கணும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சகீரா குனா கபீரா குனா. புரிஞ்சுங்களா? हज के बाद सारे गुनाहों से बचते रहना.
ரஹேங்க இன்ஷா அல்லாஹ். பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும். ஏன்னா நாம் காபத்துல்லாஹ்விலே தௌபா செய்து விட்டு வந்துட்டோம். அல்லாஹ் இனிமேல் உன்னுடைய திருத்தின்படி தான் நாங்கள் வாழ்வோம். அரஃபால துவா செய்தோம், முஸ்தலிஃபால செய்தோம், மினால செய்தோம், முல்தஸிம்ல செய்தோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டு வந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்த மாதிரி ஒரு அஸாயிம் எடுத்த மாதிரி மௌத்து வரை எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன். ஆறாவது சிஃபத் என்ன? ஹஜ்ஜுக்கு முன்னாடி இருந்த அமல்களை விட சிறந்ததாக இருக்கணும். ஹஜ்ஜுக்கு முன்னாடி கம்மியா செய்திருப்போம். ஹஜ் முடித்த பிறகு என்னன்னா நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக்கணும். நம்ம அமல்களை நல்ல பெஹ்தர் हज से पहले कैसा अमल था उससे ज्यादा हज के बाद हमारे अमाल को बेहतर बना लेंगे इंशाअल्लाह. அட சொல்லுங்களே. இப்ப வாலிபர்கள் அதிகமா போறாங்க ஹஜ்ஜுக்கு. இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு நமூனா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது சென்று விட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு விட்டு வந்த பிறகு வாலிபர்கள் இருக்கிறார்களே, சின்ன வயசு பிள்ளைகள் வாலிபர்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஐடியலா ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பிறகு நான் பேசுவேன். ஹஜ்ஜுக்கு பிறகு ஹாஜி எப்படி இருக்கணும் அது தனி டாபிக் இருக்குது, நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். ஜும்மாவே அன்னைக்கு 2:30 மணி தான் முடியலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். யாரும் வராதீங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு முன்னாடி இருந்த அமலை விட ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய அமல் சிறப்பாக ஆகிவிட வேண்டும். 7வது சிஃபத் என்ன? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை வைத்து இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஜாஹிதன் ஃபித் துன்யா வ ராகிபன் ஃபில் ஆখিরা. ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. துனியாவுக்கு வந்த பிறகு, ஊருக்கு வந்த பிறகு அதிகமாக உலகத்துடைய ஆசை உள்ளத்தில் வைக்க கூடாது. உலகம் நமக்கு தேவை, உலகம்தான் நோக்கம் அல்ல. உலகம் நமக்கு ஜரூரத்தே ஜிந்தகி, ஆகிரத்து மக்சதே ஜிந்தகி. வாழ்க்கை நோக்கம் ஆகிரத், துனியா ஜரூரத். நமக்கு எவ்வளவு ஜரூரத்தோ அவ்வளவு வாழ்க்கை. துனியாவின் மீது ஆசை போயிடணும். ஆகிரத்துடைய ரஹ்பத், அந்த ஒரு ஆசை உள்ளத்தில் வரணும். கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த 7 சிஃபத்தோ யாரிடத்தில் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ மபரூர் நசீபாக்கி விட்டான். அந்த ஹஜ்ஜ மபரூர் உள்ளவர்களுக்கு முதல் வெகுமதி அல்லாஹ் தரான். முதல் வெகுமதி என்ன? ஜன்னத்து தரான். அந்த ஜன்னத்து இந்த 7 சிஃபத்தோடு ஹஜ் செய்தால் அல்லாஹ் தந்து விடுகிறான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? 7 சிஃபத்துகள் சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா துவா ஹஜ் சயி முடிந்த பிறகும் கூட அல்லாஹ்விடத்தில் துவா செய்றோம். அல்லாஹும்ம ஜஅல்னா ஹஜ்ஜம் மப்ரூரா வ சஅயம் மஷ்கூரா வ தம்பம் மக்ஃபூரா. ஷைத்தான 3 ஷைத்தான கல்லடிக்கும் போதும் கூட முதல் நாள் கல்லடித்தோடு துவா செய்றோம். 2வது நாள் 3 ஷைத்தான கல்லடிக்கும் போது 2 ஷைத்தான கல்லடி துவா செய்றோம் அல்லாஹ்விடத்தில் காபாவை நோக்கி. அல்லாஹும்ம ஜஅல்னா ஹஜ்ஜம் மப்ரூரா வ சஅயம் மஷ்கூரா வ தம்பம் மக்ஃபூரா. யா அல்லாஹ், என்னால் முடிந்தாலும் ஹஜ் செய்துட்டேன், இந்த ஹஜ்ஜ மப்ரூரா ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜ மப்ரூர் இத்தனை சிஃபத்தணும். கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப லேசு தான். மசாயில கத்துக்கணும். மசாயில் இருக்குதா இல்லைங்களா? மசாயில் எல்லாம் கத்துக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லைங்களே? ரியா இல்லாம யாருக்கு திகாவுக்காக வேண்டி செய்யக்கூடாது. சட்ட திட்டங்களோட அமல் செய்யணும். பாவத்தை விட்டு தவிந்திருந்து ஹஜ் செய்யணும். இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அஸாயிம் எடுக்கணும். பாவத்தை விட்டு தவிந்திருக்கணும். ஊருக்கு வந்த பிறகு துனியாவுடைய ஆசை இல்லாம ஆகிரத்துடைய ஒரு ரஹ்பத்தோட உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜ மப்ரூராக ஆக்கி விடுகிறான் என்று ஹதீஸில் வைத்து ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப ஹாஜிக்கு 5 விதமான இனாமை தருகிறான். அதுல முதல் இனாம் என்ன? சொர்க்கம் செய்து விடுகிறான். ஹஜ் முடிச்சிட்டு கடைசி விதா தவாஃப் முடிச்சு ஹாஜி அழுது கொண்டே காபத்துல்லாவிலிருந்து வெளியே வருகிறார். அழுது கொண்டே பார்த்து கொண்டே வெளியே வருகிறார். ஒவ்வொரு ஹாஜி இடத்துல ஒரு ஃபரிஷ்தாவை, ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர் நம்முடைய தோள்கட்டில் இப்படி கையை தட்டி சொல்லுகிறார், யா ஹாஜ், நீ கவலைப்படாதப்பா, உன் பாவத்தை அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சிட்டான், நீ சந்தோஷமா ஊருக்கு போ, இனிமேல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அமல் செய் என்று தைரியம் விட்டு உன்னுடைய பாவம் மக்ஃபிரத் செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஜியிடத்தில் மலக்கு வந்து சுப செய்தி சொல்லி அனுப்புகிறார். அப்பேற்பட்ட ஹாஜிகளாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. 3வது ஹாஜிக்கு கொடுக்கக்கூடிய இனாம் என்ன? ஹாஜியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். இந்த ஹாஜி யாருடைய மக்ஃபிரத்துக்கு துஆ செய்கிறாரோ அவருடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறான்.
அதனால தான் நம்ம வழி அனுப்பும் போது வெறும் வேன்ல போயிட்டு விட்டு வர்றதில்லை. அமாரா ரிஷ்டதாரன் சொல்லி அவர்கிட்ட துவாவுக்கு தர்காஸ் செய்யணும். எங்கெங்கெல்லாம் துவா செய்ய கபூல் செய்கிறான் அல்லாஹ், அந்த இடத்துல ஞாபகம் செய்து எனக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஞாபகம் செய்து நமக்கு துவா செய்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். 4வது வெகுமதி, இனாமை, கிஃப்டை அல்லாஹ் அந்த ஹாஜிக்கு என்ன தரான் அப்படின்னா, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த ஹஜ் முடித்து விட்டு ஊருக்கு வந்த பிறகு அந்த ஹாஜி அல்லாஹ் கனியாக ஆக்கி விடுகிறான், தேவையற்றவனாக ஆக்கி விடுகிறான். அதான் அப்படின்னா என்ன, எது அவரிடத்தில் இருக்கிறதோ அது போதும் என்ற ஒரு நஃப்ஸை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுகிறான். அவன் நஃப்ஸ் இருக்குது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி பேராசை இருக்குது மாத்திலா, அதை முடித்து விட்டு எது அவர் கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு போதுமாக்கி கொள்வார். தன்னுடைய தேவைக்கு வெளியே போய் கை நீட்ட மாட்டார். அந்த மாதிரி கனியாக ஹாஜி ஆக்கி விடுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். 5வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹாஜி ஹஜ் முடித்துட்டு ஊருக்கு வந்தாருன்னா 400 வீட்டுக்காரர்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஷஃபாத்துடைய ஹக்கை அல்லாஹ் தருகிறான். 400 வீட்டுக்காரர்கள் அந்த ஊர்ல, அந்த வீட்டுல 100 பேர் இருந்தாலும் கூட 4000 பேர் ஜன்னத்துக்கு அழைச்சிட்டு போவார். சாதாரண பவரா இது? நம்ம மேல் விஷயத்தில் இருக்கிறது 120, அதாவது என்ன 1 லட்சம் கிட்ட தான், 80,000 பேர் தான் இருப்பாங்க. எத்தனை ஹாஜி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேல் விஷயத்த ஹாஜிங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தை கூப்பிட்டுட்டு போலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களா பாய். ஒரு ஹாஜிக்கு 4000னா கணக்கு போடுங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நம்மளுக்கு மாமூலியா हमारे पास पैसा है जाकर आ जाते, பைசாவினால எதுவுமே ஆகாது. அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான், நீங்க அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போறீங்க. இந்த 5 விதமான இனாமை அல்லாஹ் ஹாஜிகளுக்கு தரான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜ மப்ரூரும் போவாதவர்கள் உள்ளத்துல ஜஸ்பாவை கொண்டு வாங்க, நிய்யத்து வைங்க. அல்லாஹ் என்னுடைய உயிர் போவதற்கு முன்னாடி உன்னுடைய தர்பாரை எனக்கு காட்டிடியா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை காட்டிடுன்னு சொல்லி நிய்யத்து வைத்து முயற்சி செய்யுங்கள். ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் தருவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.